போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமான் கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து அதிர்ச்சியளிக்கும் வகையில் பேசியிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து பேரறிவாளன் விடுதலையாகும் சமயத்தில் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என சீமான் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தியை கொன்றது நாங்கதான் என அவர் ஆவேசமாக பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கூட்டியது. சீமானின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு குரல் எழுந்தது. வன்முறையை தூண்டும் விதமாக சீமான் பேசியதால் அவர் மீது கஞ்சனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, இறுதி அறிக்கை, சாட்சி வாக்குமூலங்களில் இருந்து இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளது. எனவே இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும். அத்தோடு இந்த வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என அவர் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து சீமானுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளையும் நீதிபதி நிராகரித்தார். அரசியல் தலைவர்கள் குறித்து பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும். 4 முறை நீதிமன்றம் போய் வரட்டும். அப்போதுதான் அவர் என்ன பேசினார் என்பது அவருக்கு புரியும். அடுத்தவரின் கோபத்தை தூண்டும் விதமாக பேசுவதுதான் சீமானின் வழக்கமாக உள்ளது. இதுபோன்ற கருத்துக்களை சீமான் பேசக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்குங்கள் என சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.